ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் வீட்டுக்கு பிரஷ்ல உள்ளவங்க எல்லாம் வராங்க. வந்துட்டு தாறுமாறா கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் சமாளிக்க முடியாம அந்த வீட்ல உள்ளவங்க திணறாங்க. ஏதோ பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த நேரத்துல அனு அபி கிட்ட உன்னாலதான் அந்த குடும்ப மானமே போயிருச்சுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அபியும் வருத்தப்படுறாங்க. நம்ம பண்றதெல்லாம் இந்த வீட்ல உள்ளவங்க மானத்தை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சு இவங்க வீட்ல உள்ளவங்க மரியாதையெல்லாம் நம்ம தான் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். பாவம் ராகவுக்கு இவ்வளவு பெரிய அவ பேர் யாரால ஏற்பட்டுச்சு, என்னாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் தப்பு நடந்துச்சு சொல்றாங்க. ஆனா 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாம எப்படி அந்த தப்பு நடந்திருக்கும்? ஆனா ராகவ் வந்து அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தெரியாம எப்படி தப்பு நடந்திருக்கும்? இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அவங்களோட துப்பு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு முரளி மேலதான் சந்தேகம் வருது. இந்த முரளி தான் ஏதோ பண்ணியிருக்கான். இந்த முரளி தான் வந்து இதுல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அத எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வழிதான் அந்த நர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரியே நர்ஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, இவங்க இங்க அட்மிட் ஆகும்போது இவங்களுக்கு வந்து கரு கலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, அப்படி உண்மையிலேயே கலைஞ்சு போச்சா? இல்லாட்டி யாராவது உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்களா? அப்படி ரிப்போர்ட் ரெடி பண்ணி காமிக்க சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி உங்ககிட்ட ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? நீங்க எவ்வளவு பணம் வாங்கிட்டு இப்படி பண்றீங்க? நான் அதோட அதிகமாவே தரேன். நீங்க வந்து யார் இப்படி பண்ண சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த நர்ஸும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ நான் கொடுத்துட்றேன். ஆனா நீங்க வந்து என்கிட்ட உண்மை மறைக்காம சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே நர்ஸும் வந்து அபிகிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த வீட்டுல உள்ள சுந்தரின்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே நம்ப வச்சு இங்க பெட்ல அட்மிட் பண்ணி இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல அந்த மதுவை வந்து வெளியில அனுப்ப சொன்னாங்க. எல்லாமே அவங்களோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இதனால அபிக்கு அப்பனா என்னையும் ராகுவையும் பிரிக்கிறதுக்காண்டி அந்த முரளி கிருஷ்ணாவும் அந்த சுந்தரியும் சேர்ந்து பிளான் போடுற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு சந்தேகம் வருது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.